பொதுவா யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா அட்ராக்டிவான டாபிக்ஸ் பேசுற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கலாம். நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுலயும் முக்கியமா வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்னு சொல்ற நிறைய டாபிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. இலுமினாட்டி, குமரிகண்டம், ஃபிளாட் எர்த் தியரி, அப்புறம் டைம் டிராவலர், அதாவது இந்த 2053 இருந்து இப்ப டிராவல் பண்ணி வந்து ஒருத்தன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான கான்ஸ்பிரசியான தியரிஸும் சரி, அப்புறம் முக்கியமா ஏலியன் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப் முழுக்க பார்க்க முடியுது. அதுலயும் முக்கியமா ஃபேமஸான யூடியூப் சேனல்ஸ்லயும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து மதன் கௌரி வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சேனல் சொல்லலாம். இவர் வந்து ஏலியன் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பா பேசலாம். சில சேனல்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்காக வந்துட்டு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக வந்துட்டு இந்த மாதிரி டாபிக்ஸ்ல வந்து அவங்க எடுத்து பேசுவாங்க. பட் இனிஷியலா அப்படி பேசுறதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம என்ன மாதிரி உண்மையான விஷயங்கள் அப்படிங்கறத அதுல எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கான ஃபேக்ட்ஸ், எந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு பத்தி பேசியாகணும். அது மட்டும் இல்லாம இதே டாபிக்கே வச்சுட்டு திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்துட்டு மதன் கௌரி பண்ணியிருக்காரு. அதுல 20க்கு மேல வீடியோஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும்